அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நைஜீரியாவில் வெள்ள நீர் பாதிப்புக்கு 181 பேர் உயிரிழப்பு. நைஜீரியாவின் மொக்வா நகரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக 5000க்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நைஜீரியா நாட்டின் தலைநகர் அபுஜா நகரிலிருந்து மேற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் மொக்வா என்ற நகரம் உள்ளது. வடக்கு மத்திய பகுதியில் நைஜர் மாகாணத்துக்குட்பட்ட இந்த நகரம் முக்கிய வர்த்தக மற்றும் போக்குவரத்து நகரங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த நகரங்களுக்கு நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள விவசாயிகள் வெங்காயம், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பிற உணவுப் பொருட்களை எடுத்து வந்து விற்பனை செய்வார்கள். இவற்றை நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து வரும் வர்த்தகர்கள் வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் மிக கடுமையான மழை பெய்து வருகின்றது. இதனால் நகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து பெரும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ளத்தில் சிக்கி 181 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 50 பேர் வரை காயமடைந்துள்ளார்கள். 3000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பொதுமக்களின் பல்வேறுபட்ட குடியிருப்புகள் மற்றும் அவர்களுடைய உடைமைகளும் வெள்ளத்தில் மூழ்கியதாக கூறப்படுகின்றது. 5 மணி நேரத்தில் வெள்ளம் அதிகரித்து 500க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரில் முற்றாக மூழ்கியுள்ளது. இதனால் மக்களை மீட்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2 சாலைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. பல பாலங்கள் உடைப்பெடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி போலா தினிபு பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் நிவாரணப் பொருட்களையும் தற்காலிக புகலிடம் வழங்கும் உதவியையும் காலதாமதமின்றி உடனடியாக செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சூடானில் கலரா கடுமையான பரவல், 10 லட்சம் குழந்தைகள் நோயால் பாதிக்கப்படும் பேராபத்து. சூடான் தலைநகரான கார்ட்டூனில் கடந்த 2 நாட்களில் 70 பேர் கலராவினால் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சூடானில் பரவிய புதிய கலரா தொற்று காரணமாக 100கணக்கானோர் பலியாகியுள்ளார்கள். மேலும் கடந்த ஜனவரி 2025 முதல் 7700க்கும் மேற்பட்ட கலரா பாதிப்புகளில் 1000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாதித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தலைநகரான கார்ட்டூம் மற்றும் ஓம்டர்னேல் பெரும்பாலான நோய் தொற்று பாதிப்புகள் பதிவாகியுள்ளது. ஆனால் வடக்கு கோர்டோபான், சென்னார், கஷிரா, வெள்ளை நைல் மற்றும் நைல் நதி மாகாணங்களிலும் கலரா நோய் தொற்று மிக கடுமையாக பரவி வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். இந்நிலையில் சூடானில் கலரா நோய் காரணமாக ஒரு வாரத்தில் மட்டும் 172க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும், குறிப்பாக 2 நாட்களில் தலைநகரில் மட்டும் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. கலரா நோய் அங்கு கைமீறி சென்றுள்ள சூழ்நிலையில் 10 லட்சம் குழந்தைகள் நோயால் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருப்பதால் இதுகுறித்து விரைந்து உலக சுகாதார அமைப்புகள் செயற்பட வேண்டும் என்று யுனிசெஃப் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெர்மனியில் வீட்டின் மொட்டை மாடியில் சிறிய ரக விமானம் மோதியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மொட்டை மாடியில் சனிக்கிழமை சிறிய ரக விமானம் மோதி விபத்துக்குள்ளானது. மோதிய வேகத்தில் விமானம் தீப்பிடி தெரிந்தது. இந்த சம்பவத்தில் 2 பேர் பலியானார்கள். அதில் ஒருவர் விமானியாக இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்தனர். மற்றொருவர் விமானத்தில் இருந்தாரா அல்லது தரையில் இருந்தாரா என்பது உடனடியாக தெரியவில்லை எனவும், விமான விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகளுக்கு உடனடி தகவல் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டச் எல்லைக்கு அருகில் உள்ள கோர்ஷை ராப்பாவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஜெர்மன் அரசு தெரிவித்துள்ளது. மே 7ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை பாகிஸ்தானுடன் இராணுவ மோதலில் இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் பல தடவை தெரிவித்தது. பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்ட இந்த தகவலை இந்திய இராணுவத்தினரும் மற்றும் இந்திய அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக மறுத்து வந்த சூழ்நிலையில் தற்போது இந்திய இராணுவ தளபதி அனில் சவுகான் கொடுத்துள்ள பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பூரில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஷாங்கிரிலா மாநாட்டில் பங்கேற்ற இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் ப்ளூம்பர்க் டிவிக்கு பேட்டியளித்தார். பாகிஸ்தானுடனான இராணுவ மோதலில் இந்தியா போர் விமானங்களை இழந்ததா, அதில் உண்மை இருக்கின்றதா என்று நேர்காணல் கண்டவர் எழுப்பிய கேள்விக்கு 3 ரஃபேல் உட்பட 6 ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது குறித்து அவரிடம் தொகுப்பாளர் நேரடியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய இந்திய இராணுவ தளபதி, மே 7ஆம் தேதி ஆரம்பகட்ட தாக்குதல்களில் நாங்கள் சில விமானங்களை இழந்தோம். ஆனால் எத்தனை போர் விமானங்களை இழந்தோம் என்பது முக்கியமல்ல, அவற்றை ஏன் இழந்தோம் என்பதே முக்கியம்.
அவை ஏன் சரிந்தன, என்ன தவறுகள் செய்யப்பட்டன என்பதுதான் முக்கியம். நாங்கள் செய்த தந்திரோபாய தவறை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை நாங்கள் சரி செய்தோம். 2 நாட்களுக்கு பின்னர் எங்கள் அனைத்து விமானங்களும் மீண்டும் நீண்ட தூர இலக்குகளை தாக்கின என்று அனில் சௌகான் கூறினார். இருப்பினும் பாகிஸ்தான் 6 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுவதை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று அவர் மறுத்துள்ளார். மே 7ஆம் தேதி பாகிஸ்தானுடனான மோதல்களில் இந்திய போர் விமானங்களின் நிலை குறித்து இந்திய அரசாங்கமோ அல்லது இராணுவ அதிகாரிகளோ வெளிப்படையாக இந்த செய்திகளையும் வெளியிடாத சூழ்நிலையில் இந்திய இராணுவ தளபதி நேரடியாக தற்போது ஒரு சில விமானங்களை இந்திய இராணுவம் இழந்துள்ளமையை தெரிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதுடன் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு சாதனங்களின் திறன் குறித்தும் பல்வேறுபட்ட கேள்விகளை உலகரங்கில் எழுப்பியுள்ளது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.1 பதிவு. நேற்றைய தினம் பிற்பகல் ஜப்பானின் வடக்கே அமைந்துள்ள கொக்கைடோவில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் மையம் கொக்கைடோவின் கிழக்கு கடற்கரையில் இருந்ததாகவும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நில அதிர்வு மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. குஷிரோ, சிபெச்சா, கான்ஷா ஆகிய நகரங்களில் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது. நிலநடுக்கம் பல பகுதிகளில் வலுவான அதிர்வுகளை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதுவரை யாருக்கும் காயமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. பிரான்சில் நடைமுறையாகும் புதிய சட்டம் இன்று முதல் விதிக்கப்படவுள்ள அதிரடி தடை. மே மாதம் 31ஆம் தேதி நேற்றுடன் புகைப்பிடித்தலுக்கு எதிரான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை பிரான்ஸ் அரசாங்கம் மேற்கொள்ள இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஜூன் 1ஆம் தேதி முதல் பிரான்சின் பொது இடங்களின் சுற்றாடல் பகுதிகளில் புகைப்பிடிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுவோருக்கு 135 யூரோ அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சிறார்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் புகைப்பிடிக்கும் நடைமுறை நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வருவதாக பிரான்சின் சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சில் ஏற்கனவே பணியகங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்ட நிலையில் தற்போது பூங்காக்கள், கடற்கரைகள், பாடசாலைகள் உட்பட பொது இடங்களின் சுற்றாடல் பகுதிகளிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்படுகின்றது. இந்த சூழலில் பிரான்சில் சிகரெட்டுகள் உட்பட புகையிலை பொருட்களின் விற்பனை தொடர்ந்தும் சரிந்து வருவதாகவும் கடந்த ஆண்டு புகையிலை விற்பனை அதற்கு முந்தைய ஆண்டை விட 11% சரிவடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. பிரான்ஸ் அரசின் இந்த புதிய நடைமுறைக்கு பல சூழலியலாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் வரவேற்பை தெரிவித்துள்ளார்கள். நேற்றைய தினம் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவத்தை இலக்கு வைத்து இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவு நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை அல்குட்ஸ் படைப்பிரிவினர் தெற்கு காசா பகுதியில் கான் யூனிஸுக்கு கிழக்கே ஊடுருவிய போது இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களை குறிவைத்து அதிக வெடிக்கும் திறன் கொண்ட கன்னிவெடி தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதை ஆவணப்படுத்தும் வீடியோ காட்சிகளை அவர்கள் தற்போது வெளியிட்டுள்ளமையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் வெளியிட்ட காட்சிகளில் வெடிபொருள் வெடித்து வாகனங்கள் வெடித்து சிதறுவதையும் அதிலிருந்து இஸ்ரேல் இராணுவத்தினர் முற்றாக வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய இராணுவத்தின் மெர்காவா டாங்கி ஒன்றும் இராணுவ ட்ரக் கொண்டும் அல்குட்ஸ் படைப்பிரிவின் கன்னிவெடி தாக்குதலில் முற்றாக அளிக்கப்பட்டதை வீடியோ பதிவுகள் காட்டுவதால் இதில் பயணித்த அனைத்து இஸ்ரேல் இராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் தற்போது வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் 5 கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவடைந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் ஓமானின் மத்தியஸ்தத்தில் அமெரிக்கா ஈரான் ஒரு சாத்தியமான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு மிக நெருக்கமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான அமெரிக்க முன்மொழிவின் உடைய இறுதி நகலை தற்போது ஈரானிடம் சமர்ப்பித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் புசைடியும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் ஈரானுக்கு நேரடியாக பயணம் செய்து அமெரிக்காவினுடைய சாத்தியமான அணுசக்தி ஒப்பந்த கூறுகள் அடங்கிய மனுவை கையெழுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஓமான் வெளியுறவு அமைச்சரிடம் அமெரிக்காவின் உடைய நகலை பெற்றுக்கொண்ட ஈரான் மக்களின் கொள்கைகள், தேசிய நலன்கள் மற்றும் ஈரானினுடைய பாதுகாப்பு
உரிமைகளுக்கு ஏற்ப பொருத்தமான முறையில் தாம் பதிலளிப்போம் எனவும் அமெரிக்க முன்மொழிவின் கூறுகளை தாம் ஆலோசனை செய்து வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கச்சாத்திடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஈரான் ஏற்கனவே தெரிவித்தபடி யுரேனியம் செறிவூட்டும் செயற்பாடுகளை தாம் ஒருபோதும் முற்றாக கைவிடப் போவதில்லை என்றும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அளவுக்கு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவது குறித்து தாங்கள் தீர்மானித்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா, அது எவ்வாறு அமையப் போகின்றது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.